ஹாய் நண்பர்களே, வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுனால நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலோடு தான் வந்திருக்கேன். அது என்னன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை அமாவாசை 2025 7 தலைமுறை பாவம் நீங்கள் இந்த 3 பொருட்களை நம்ம தானம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தை அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாளாகும். தை அமாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிக்கிறதா சொல்கிறாங்க. நாம் செய்யும் தர்ப்பணம், தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுது. அதோட நம்முடைய ஆன்மீக பலமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தை அமாவாசை அன்னைக்கு யாருக்கு தானம் செய்யணும், என்னென்ன தானம் செய்யணும், அப்படி என்னென்ன பொருட்களை தானம் செஞ்சால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கி முன்னோர்கள் ஆசையை பரிபூர்ணமாக பெற முடியும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். வருடத்தில் மிகவும் முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை. உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது அப்படிங்கிறதுனால இதை தவற விடக்கூடாத மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. வருடத்தில் வரும் மற்ற 23 அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாட்டிலும் இந்த ஒரே ஒரு அமாவாசைக்கு மட்டும் நம்ம விரதம் இருந்து முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்த முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய 7 தலைமுறைக்கும் முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 29 புதன்கிழமை வருது. ஜனவரி 28 இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29 7:21 வரை அமாவாசை திதி இருக்குது. இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமைகளில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரத்தோடு இணைந்து வருவதனால மற்றொரு தனிச்சிறப்பாகும். இந்த நாளில் 3 முக்கிய பொருட்களை தானம் அளிக்கிறது மிக சிறந்தது ஆகும். தை அமாவாசை அன்று என்னென்ன பொருட்களை தானம் செய்ய வேணும், யார் யாருக்கு தானம் அளிக்கணும், எந்த மாதிரியான பொருட்களை தானம் அளித்தால் நவகிரக தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தானம் அளிக்க வேண்டியது என்னது அப்படின்னா, தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதோடு தானம் வழங்குவது மிக முக்கியமானதாகும். அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கக்கூடிய அந்த அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை என்பதற்கு சந்திரனுக்குரிய தினம் அப்படிங்கிறதுனால சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களை தானம் அளிக்கிறது சிறப்பு. நர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சனி தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது தவிர சனிக்காரத்துவமுடையவர்களுக்கு தானம் அளிக்கிறதும் சிறந்தது. அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள், சாலையோரங்களில் வசிக்கிறவங்க, அனைவர்களாலும் கைவிடப்பட்ட ஆகியோருக்கு உதவி செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு. சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு உணவு அளிக்கிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி குடிக்கிறது சனியோட பிடியிலிருந்து விடுபடுறதுக்கும் பித்ருக்களோட ஆசையை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களில் பலருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை தெரியாதவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது மாதிரியான தகவல்கள் எல்லாமே உங்களை சேரும்.